என்ன சார், நாங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டோம், நீங்க வரல. ஆனா பொண்டாட்டியோட பேரை சொன்னதுமே நீங்க வந்துட்டீங்களே. எப்ப காதல்னா இதுதான். ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க? உனக்காக நான் வந்தே தீருவேன். உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். எவ்வளவு தடவை அதை சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எதுக்கு இந்த பிடிவாதம்? பிடிவாதம் இல்ல, காதல். பார்த்ததும் சொல். எனக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரியாதுன்னுலாம் சொல்லாத. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இப்ப எந்த உறவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு காலத்துல இருந்துச்சு இல்ல. உன் வாழ்க்கையில என்னோட இடம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் என்னால சொல்ல முடியும். உன் வாழ்க்கையில நான் வெளியால் மட்டும் கிடையாது. ஆண்டி, அவங்க ஏன் இப்படி பேசிக்கிறாங்க? அது காலையில இருந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு தன்னோட புருஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பா. எனக்கும் என் கணவருக்கு இப்படித்தான் அடிக்கடி சண்டை வரும். கோபத்துல அவரை என் புருஷன் இல்லைன்னு சொல்லிடுவேன். அவரு கூட என்ன பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஆனா இந்த மாதிரி சண்டை எவ்வளவு நடக்குதோ அதே மாதிரி காதலும் அதிகமாகும். அப்படியே அவங்க ஃபேமிலியும் வளர்ந்துகிட்டே வரும். இவங்க கோபத்திலேயே இவங்க அன்பு நல்லா தெரியுது. எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு நமக்கு தெரிஞ்சதுதான் அர்த்தம் இல்ல. நமக்கு நடுவுல எந்த உறவு இல்லைன்னு இவ சொல்றானா அதுக்கு அர்த்தம் நமக்குள்ள இருக்கிற இந்த உறவு என்னைக்குமே போகாதுன்னு அர்த்தம். அதனால தானே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணாலே பேசிட்டு இருக்காங்க. ராக் ஸ்டார் மிஸ்டர் அபிஷேக், த கிங் ஆஃப் லவ். எவ்வளோ லவ் சாங்ஸ் பாடிருக்கீங்க. அதனாலதான் உங்க பொண்டாட்டி அவ்வளோ லவ் பண்றீங்க போல இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அவர் என்னோட புருஷன் இல்லைன்னு. ஆனா எப்படின்னு எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். எந்த ஒரு ஆளும் யாருன்னு தெரியாத ஒருத்தருக்காக அவன் உயிரை இப்படி பணைய வைக்க மாட்டான். அதனால இப்போதைக்கு நாம டு தி பாயிண்ட் மட்டும் பேசலாம். நிஷா, தனு ஒரு நிமிஷம் இரு. உன்கிட்ட கமிஷனரோட நம்பர் இருந்தா கொஞ்சம் கூட. கமிஷனர் நம்பரை ஏன் கேக்குற? உனக்கு எதுக்கு வேணும்? இருக்கா இல்லையா? என்கிட்ட நம்பர் இல்ல. தெரியும், யூஸ் ஆகுறது எதுவுமே தான் உங்ககிட்ட இருக்காதே. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேட்ட? ஓஃபோ தனு, தயவு செஞ்சு என்ன இரிட்டேட் பண்ணாத. உன்னோட அந்த மிஸ்ஸஸ் வேர்ல்ட் பேஜென்ட்டோட அந்த சிஓ இருக்காருல்ல, அவரோட நம்பர் கூட. இப்ப பிரமோதோட நம்பரை நீ எதுக்கு கேக்குற? அவர் கூட டேட்டிங் போலான்னு இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த த்ரிஷா உன்னை 4 வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக பிரமோத் கூட டேட்டிங் போவியா? அதுவும் அந்த த்ரிஷாவை வெறுப்பேத்துறதுக்காக? அவரோட ஏஜ் என்ன தெரியுமா? அவருக்கு 45 வயசு இருக்கும். Really, it's stupidity. Oh my god, stupidity. You know what? It's my stupidity. உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. முட்டாள நம்ம எவ்வளவுதான் மாத்தணும்னு நினைச்சாலும் அவன் மாறவே மாட்டான், அப்படியே தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறது நீதான் அலியா. அபி உள்ள இருக்கா, உள்ள ராபரி நடந்துட்டு இருக்கு. நீ இங்க என்கிட்ட பிரமோதோட நம்பர் கேக்குற, டேட்டிங் போகணும்னு சொல்ற. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உனக்கு? Have you lost your freaking mind? நான் அதுக்காக உன்னை கேட்கல. உன்னோட சோ கால்ட் அந்த பிரமோத் கமிஷனருக்கு நல்ல ஃப்ரெண்ட். அவர்கிட்ட சொல்லி கமிஷனர் கிட்ட அவர் ஏதாவது பேச சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அப்ப நீ ஸ்ட்ரைட்டாவே கேட்டிருக்கலாம்ல. இப்படி சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உன்கிட்ட டைரக்டா சொல்லிட்டா மட்டும் அப்படியே உன் மர மண்டையில ஏறிடுவ போகுது. உனக்கு புரிய வைக்க தெரியாதா அலியா? ஓ ரியலி? இப்படி தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு ஃபோன் நம்பர் கொடுக்குறியா? ஓகே, இரு தரேன். எஸ் சார். சார், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எப்போ சார் வரும்? சார், அவங்க போலீஸ்காரங்க மேலே ஃபயரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார், ஒருவேளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்க ஆளுங்களை யாராவது அவங்க... சார், உங்களுக்கு தான் சார் ஃபோன். சார், உள்ள இருக்கிற ராபர்ஸ் தான் சார் ஃபோன் பண்றாங்க. சார் சார் நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல ஃபோன் பண்றேன் சார். ஓகே, ஆல் ரைட். ஹலோ ஹலோ, 2 பேரும் அங்கேயே இருங்க. சொல்லு. கவர்மெண்ட்ல வேலை செய்யறதுல அதான் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வர? எந்த போன்ல இருந்து கால் பண்ற இன்ஸ்பெக்டர்
உனக்கு என்னால ஒரு போட்டோவை கூட அனுப்ப முடியல. என்ன போட்டோ? உன் டவுட்டை கிளியர் பண்றதுக்கான போட்டோ வேற நம்பர் இருந்தா கொடுங்க, அதுக்காவது போட்டோ அனுப்ப முடியுதான்னு பாக்குறேன். என்ன டவுட்? நீ தான் எங்க கிட்ட கேட்டல, ராக் ஸ்டார் அபிஷேக் எங்க கஸ்டடியில இருக்கானா இல்லையான்னு. ஜஸ்ட் அதைத்தான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற போன் நம்பர் இருந்தா அனுப்பிவிட. கான்ஸ்டபிள். எஸ் சார். உன் போனுக்கு யாராவது போட்டோ அனுப்புனா அது வரும்ல? எஸ் சார். நம்பர் சொல்லு. 98. ஓகே, வெயிட் பண்ணுங்க, சென்ட் பண்றேன். அப்போ அது உங்க டவுட் கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். நீ மிஸ்டர் அபிஷேக்கோட போட்டோஸை இன்டர்நெட்ல இருந்து எடுத்து எடிட் பண்ணி கூட அனுப்பலாம் இல்லையா? பயங்கரமா டவுட் வரும் போல இருக்கு உங்களுக்கு. ஒரு வேலை பண்றேன், அந்த அபிஷேக் மட்டும் இல்லாம அவன் ஒய்ஃபோடைய கம்பைன்ட் போட்டோவையும் நான் அனுப்பி வைக்கிறேன். அண்ட் பின்னாடி என்னோட ஆளுங்களும் இருப்பாங்க. என் ஆளுங்களோட இருக்கிற போட்டோ இன்டர்நெட்ல இப்ப கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல. என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்ல. மிஸ்டர் அபிஷேக்கும் அபிஷேக்கோட ஒய்ஃபும் உள்ள இருக்காங்களாம். ஒன் செகண்ட். அவன் போய் சொல்ற இன்ஸ்பெக்டர் சார். அபிஷேக்கோட வைஃப் அங்க இல்ல, இங்க தான் என் கூட தான் இருக்காங்க. அவன் உங்களை முட்டாளாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் உங்களை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்றான். இவங்க அபியோட சிஸ்டர், நான் அவரோட வைஃப். எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க என் கூட சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்க. வாங்க. ஸ்மைல் பண்றதை நிறுத்து ராக் ஸ்டார், இல்லைன்னா அந்த போலீஸ்காரன் நான் எங்க உன்னை ஃப்ரெண்ட்லியா நடத்துறேன்னு நினைச்சுக்க போறேன். உன் முகம் ஜோக்கர் மாதிரி இருந்தா சிரிப்பு வரதானே செய்யும். என்னன்னா நீங்க எடுக்கிற போட்டோஸ் என் ஃபேன்ஸ் கூட பார்ப்பாங்க. ஸோ ஐ ஷுட் லுக் ரியலி ஹாப்பி. ஸோ ஸ்மைல். எதுக்கு நான் உன்னை ஸ்மைல் பண்ண விட்டேன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எப்படியும் அழதான் போற. சென்ட் இட். என்னாச்சு? நான் உங்களோட பேச விரும்பல. ஏன் நீ பேச மாட்ட? ஏ- டாடி, அம்மா நல்லா தானே இருப்பாங்க. அவங்கள பேங்க் ராபர்ஸ். நோ பிரின்சஸ், நீ அழக்கூடாது. டாடி இருக்கார்ல, ட்ரஸ்ட் மீ. அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். தருண், ஃபாஸ்டா போ ப்ளீஸ். அண்ணா, நான் டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபாஸ்டா டிரைவ் பண்ண வராது. ஓகே, ஸ்டாப் த கார். சித்தி, தருண் வண்டியை விட்டு இறங்குங்க. ஏன் எதுக்கு? நீங்க பிரின்சஸ் கூட பின்னாடி வந்து உட்காந்துக்கங்க. தருண், நீ சைடுல உட்காரு. வண்டியை பேங்க் வரைக்கும் நான் ஓட்டுறேன். அது சரி, அந்த விக் கமிஷனர் நம்பர் கொடுத்தாரா இல்லையா? அண்ணா, இன்னும் வரவே இல்ல. கால் பண்ண, திரும்ப கால் பண்ண விட. நமக்கு நம்பர் தேவை. கமிஷனர் கிட்ட பேசி ஆகணும். ஓகே, நான் மெசேஜ் பண்றேன் அவருக்கு. கியரா, ப்ராமிஸ் மீ, நீ அழக்கூடாது. ஓகே. ஓகே, காரை விட்டு இறங்கவும் கூடாது. கம் ஆன். உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? எஸ், ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுவேன். நீங்க எல்லாரும் சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கங்க. நீ ஏன் என்னோட பேச மாட்டேன்னு சொல்ற? இது பாரு, அந்த திருடங்க கூட தான் நீ பேசக்கூடாது. ஏன் கூட ஏன் பேசக்கூடாது? நான் என்ன பண்ணேன்? நான் உங்களோட பேசவே மாட்டேன். ஏன்னா நீங்க நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன். புரிஞ்சு பண்ணா நான் சொல்றதுக்கு எல்லாம் ஏன் ஆப்போசிட்டாவே பண்றீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சார், அந்த ராபர்ஸ் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. எங்க காட்டு. இதை பாருங்க சார். பிரக்யா, இவ இவனோட பேங்க்ல. என்ன கொடுமை இது? எங்கேயும் அபி கூட ஓட்டிக்கிட்டு இருக்கா. பேங்க்ல கூடனா என்ன அர்த்தம் தானோ? இவ டெல்லியில இருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? ஓ, ஒரு நிமிஷம், நீங்க தானே மிஸ்ஸஸ் அபிஷேக்னு சொன்னீங்க? அப்ப இந்த ராபர் இவங்கள மிஸ்ஸஸ் அபிஷேக்னு சொல்றாங்க. அவ அண்ணனோட எக்ஸ் வைஃப். எனிவே, யாருக்கு யார் என்ன வேணுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்ப உள்ள கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதுல மிஸ்டர் அபிஷேக்கும் ஒருத்தர். இது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போங்க. நாங்க வெளியில வர மாட்டோம். அங்க என்ன நடக்குதுன்னு நாங்க இங்க இருந்துகிட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவோம். இங்க பாருங்க, நீங்க உள்ள அலோட் கிடையாது. ப்ளீஸ் வெளியில போங்க. அலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் உள்ள இருக்காரு. அவரை காப்பாத்துறது எங்களுடைய வேலை. இங்க பாருங்க, நாங்க கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை பார்க்கறோம், உங்களுக்கு இல்ல. நீங்க ப்ளீஸ் வெளியில போங்க. இந்த ஆபரேட்டரை தவிர இங்க யாரும் இருக்க கூடாது. நீங்க எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் கொடுக்கணும். ஓகே சார். கான்ஸ்டபிள், உடனே இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியில போல. இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிடு. போலீஸை வேலை பண்ண விடாம தடுத்தாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடு. அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா நீ வெளியில போயிட்டு எல்லாத்தையும் சமாளி. ஓகே? ஓகே சார். குட்.
இன்னும் 4 செகண்ட் தான் மேடம் இருக்கு. போறோம். போத்தனும். அப்புறம் இல்ல, நீ இப்பவே சொல்லு. சொல்லு. நீ என்ன சொல்ல போற? நானே சொல்றேன். நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் கீழே இறங்கி வந்துட்டேன். அதுக்கு தானே? பாத்தியா, நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். உன்னை மட்டும் இல்ல, உன் பேச்ச கூட நான் நல்லா புரிஞ்சுப்பேன். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் இப்ப இங்க எதுக்காக வந்தேன்னு கூட உனக்கு தெரியாது. எதுக்கு வந்தீங்க? ஓகே, நான் உனக்கு சொல்றேன். அது நான் இங்க உனக்காக தான் வந்தேன். எதுக்கு? இப்ப நீ எதுக்குன்னு கேட்டு உன் டவுட்டை கிளியர் பண்றியா, இல்ல ஏன் நம்பிக்கை மேல டவுட் பண்றியா? எதுக்கு வந்தீங்க? உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்றியா? நான் உன்னை என் பிரக்யாவா நினைக்கிறேன்னு நீ நினைக்கவே இல்லையா? உன்னை பத்தின கவலை எனக்கு இல்லைன்னு நீ நினைக்கிறியா? சொல்லு. இந்த இடத்துல இந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம் இந்த இடத்துக்கு என்ன? இடம் நல்லா தானே இருக்கு. நீ சொல்லு. திருடங்க திருடிட்டு இருக்காங்க, மத்தவங்க ஓரமா அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. நாம ஏன் சும்மா இருக்கணும்? நாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், பேசுவோம். இங்க கொஞ்சம் பேசுறது நிறுத்துறீங்களா? உனக்கு அதனால என்ன பிரச்சனை? நீங்க எவ்வளவு நேரமா பேசிட்டே இருக்கீங்க. நாங்க எல்லாரும் ஏதாவது சொன்னோமா? நாங்க ஏதோ அன்பா இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஓடுறது எப்படின்னு பேசுறீங்களா? அட இல்லப்பா. இதோ இவ இருக்கா, இவ சொல்ற எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றா. சொல்றது என்ன, இவளையே புரிஞ்சுக்கலன்னு சொல்றா. பட் கெஸ் வாட், நான் இவளையும் இவ சொல்ற பேச்சையும் நல்லா புரிஞ்சுப்பேன்னு இவளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். என்ன இப்ப சொல்லு, என்ன பண்ணுவ நீ? சொல்லு. ஆம்பளைங்க எல்லாருமே இப்படித்தான். மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றதான் கேட்கணும்னு சாதிப்பாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அட நான் உன்னை எதுவுமே சொல்லலப்பா. நான் சொல்றத முழுசா முதல்ல கேளு. நீ பைத்தியக்கார மாதிரி பிரக்யாவை காதலிச்சிட்டு இருக்க. இல்லைன்னா நீ இங்க வந்திருக்கவே மாட்ட. பிரக்யாவை அடிச்சவங்க கையே நீ ஒடிச்சிருக்க மாட்ட. இவங்க 2 பேரை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏய், எல்லாரும் வாயை மூடிட்டுருங்க. இதுல ப்ராப்ளம் என்ன இருக்கு? நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே? மனசுல ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்பா. ஒரு நிமிஷம். நீங்க இவர்கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாரு, நீங்களும் இவர்கிட்ட நல்லா தான் பேசணும். கேட்டியா? வாழ்க்கையில நம்பிக்கை இருந்துச்சுன்னா துணை கிடைச்சே தீரும். உங்க லவ் ஸ்டோரியை கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா? வெளியே இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னோட கண்டிஷன்ஸை நான் சொல்லணும். நீங்க 2 பேரும் இங்க மேட்னி ஷோ நடத்திட்டு இருக்கீங்களா? இந்த ஹஸ்பண்ட் பாய் 2 பேரையும் கூட்டு போங்க. இவங்க கையை காலை கட்டி போட்டு 2 பேரையும் ரூம்ல அடைச்சு வைங்க. தேங்க்ஸ் எனிவேஸ். இவன் சொல்றதும் கரெக்ட் தானே? வா வா வான்னு சொல்றேன்ல. இது வரைக்கும் உன்னால இந்த லாக்கரை கூட திறக்க முடியலையா? இல்ல, எல்லா லாக்கரையும் ஓபன் பண்ண முடியும்னு சொன்னேன். இது வரைக்கும் அந்த லாக்கரை ஏன் திறக்க முடியல? 2 மணி நேரமா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இது நார்மல் லாக் கிடையாது, டிஜிட்டல் கோட்ஸ் இருக்கிற லாக்கர். அதனால தான் டைம் எடுக்குது. டைம் ஏற்கனவே அதிக டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. 5 நிமிஷத்துல இந்த லாக்கரை ஓபன் பண்ணி ஆகணும். காட் இட்? 5 நிமிஷத்துல என்னால திறக்க முடியாது. நீயே திறந்துக்க.
கூல் டவுன். நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்னா வெளியே இருக்கிற போலீஸ் இது வரைக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. இதுக்கு மேலேயே டைமை வேஸ்ட் பண்ணணும் வை. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் எல்லாமே ஃபெயில் ஆயிடும். நீ கொஞ்சம் நிதானமா யோசி. சீக்கிரமா இது திறக்க பாரு. அப்போ ஒருவேளை திறக்க முடியலனா? எதுக்கு எப்பவோ தப்பாவே யோசிக்கிற? பாசிட்டிவா யோசி. பாசிட்டிவ் கண்டிப்பா திறக்கும். போ. அதுக்குள்ள நான் இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பாக்குறேன். போ. எல்லாத்தையும் தயாரா வைங்க. சித்தி, நீங்க கேரவ ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. இவளை நீங்க எங்கேயும் போக விட்டுறாதீங்க. யூ ப்ராமிஸ்ட் மீ. நீ அழவும் கூடாது, எங்கேயும் போகவும் கூடாது. ஓகே? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். கமிஷனரோட நம்பரும் வந்துருச்சு. டேய் கிங்க நிக்க சொல்லு. கிங் நில்லுப்பா. அண்ணா என்னாச்சு? ஸ்வீட் ப்ராமிஸ் பண்ணிருக்கல காரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. நோ டாடி, அம்மாவை கூட்டிட்டு வர நானும் உங்க கூட வரேன். இல்ல பிரின்சஸ், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த இடம் சேஃப் கிடையாது. ஒருவேளை நீ ஓடிட்டேன் வை, டாடிக்கு ப்ராப்ளம் ஆயிடும். டாடிக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அம்மாவை நான் எப்படி தேடுறது சொல்லு? ஓகே, நான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்க மாட்டேன். சித்தி, தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு வண்டியில போய் உட்காருங்க. போங்க. கேர வாமா வாமா வா. ஓ இவங்களை இந்த பில்லர்ல வச்சு கட்டிடுவோம். கயிறு குறா. இவங்க 2 பேரையும் இந்த ரூம்ல கட்டி போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த வீட்ல எந்த விண்டோவும் இல்ல. இவங்களால எங்கேயுமே ஓட முடியாது. ஆனா உங்களை கட்டி போட்டுட்டா செக்யூரா இருக்கும்ல, அதனால. யூ ஆர் ரைட். அட்லீஸ்ட் பாஸ் நிதானமா வேலையாவது பாப்பாரு. இங்க பாருங்க, நீங்க ஓட முயற்சி கூட பண்ணாதீங்க. நீங்க போலீஸா இருந்துகிட்டு ஒண்ணுமே பண்ணல. இப்ப நாங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும். உள்ள அபி இருக்கா? எங்களை போக விடுங்க. இல்ல நாங்க லட்டி சார்ஜ் பண்ண வேண்டி இருக்கோம். லத்தி சார்ஜ்னு சொன்னா நாங்க பயந்துருவோமா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்ல த்ரிஷா, என் பையனை காப்பாத்துறதுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. லத்தி சார்ஜ் பண்றேன்னு மிரட்டுறீங்களா? நிறைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும். அக்கா, நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் டென்ஷன் ஆக கூடாதுங்கற? அபி உள்ள இருக்கா. பேங்க் செக்யூரிட்டி எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க. ஏன் அபி பாவம் எப்படி இருக்கானோ என்னவோ. அவ ரொம்ப கோபக்காரன் வேற. பாட்டி, பாட்டி அக்கா, பாட்டி 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 த்ரிஷா, கார் கூட்டிட்டு போய் உங்களுக்கு உடம்பு சரியில்லை. பாட்டி, நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்க இருந்து நகர மாட்டேன். அபியை போய் யாராவது கூட்டிட்டு வாங்க. அபி, பாட்டி சொன்னா கேளுங்க. நீங்க டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்காதீங்க. அவர் சொல்றது கரெக்ட். முதல்ல கார்ல வந்து உட்காருங்க. அபி இல்லாம போக மாட்டேன். பாருங்க, உங்களை அவர் இந்த நிலைமையில பார்த்து அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. எவ்வளவு தடவை நான் சொல்றது, அபியை பார்க்காம போக மாட்டேன். போக மாட்டேன். இல்ல, நான் போக மாட்டேன். என்ன விட்டுடுங்க. நான் போக மாட்டேன். அபியை பார்க்கணும். அபி, அபி, அபி. ஏய், ஆ சாரி. ஆ எனிவேஸ், நான் அங்க உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏ அதுல என்ன தப்பு இருக்கு? நான் தப்பு கரெக்ட் பத்தி பேசல. ஆனா அதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பாருங்க. நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க விண்டோ கூட கிடையாது. இதான் பெஸ்ட். அங்க நிறைய பேர் இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க நாம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்ப பேசுறது அவ்வளவு முக்கியமா? போலீஸ்காரங்க ஒருவேளை அவங்க சொன்னதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்னமோ இது எல்லாத்தையும் நான் பிளான் பண்ண மாதிரியே சொல்றியே. என்னமோ நான் ராபர்ஸ் கிட்ட போய் நான் பேங்க் வரேன்ப்பா, பிரக்யா கூட அதே டைம்க்கு வருவா, நீங்க ஒன்னு பண்ணுங்க, 2 பேரையும் கன் பாயிண்ட்ல வைங்க, அப்புறம் எங்க 2 பேரையும் ஜன்னல் கூட இல்லாத ஒரு ரூம்ல கட்டி வைங்கன்னு சொன்னல. நான் அப்படி சொல்லலையே. அப்ப நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னப்போ நீங்க என்ன கூட்டிட்டு போகல. எப்ப சொன்ன நீ? அதான் லைட் தேடுறேன்னு போனீங்களே அப்போ நான் உங்ககிட்ட சொன்னல என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு. நானும் உங்க கூட வந்திருந்தேன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. சரி, உன்னை வர வேண்டாம்னு சொன்னல, நீ எதுக்கு வெளியே வந்த? வெளியில ஏன் வந்தனா என்ன அர்த்தம்? நான் வெளியில வந்ததை நீங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களா உங்களுக்கு?